அநேக நிருபங்களை எழுதின பவுல் மனுஷரால் வருகிற மகிமையை தேடவில்லை. எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம், நான் பிரேயர்ஸ் எல்லாம் அடிக்கடி ஜெபிக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 3:5. எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். எங்களுடைய எல்லா தகுதியும் யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, யூத், பர்டிகுலர் இளைஞர்களே, நம்ம தேசத்தினுடைய அநேக காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரால் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள், ஊழிய நிறுவனங்கள் திரளாய் லட்சக்கணக்காய் அந்த கூட்டங்களுக்கு சென்றதை நான் தள்ளி நின்று பார்த்திருக்கிறேன், விமர்சித்திருக்கிறேன், ஆண்டவரை அறியாததினாலே. இன்று அந்த ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் எங்கேயா? தங்களுக்கென்று அவர்கள் மகிமையை எடுத்துக்கொண்டதுனால. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டு என்று நம் துறை மட்டும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். சமீபத்தில் நடந்த 2-3 செய்தி, குறிப்பா அந்த ஹெல்த் மேட்டர்ஸ் பத்தி பேசின காரியம் அநேகருக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். நான் அவங்கள்ட்ட உடனே சொன்னேன், தயவு செய்து நீங்கள் ஜெபியுங்கள். கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்ன நம்ம எல்லாம் ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் பிரீச்சர் மாதிரி ஆயிட்டோம்னு ஒரு பெருமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. அது எனக்கு இல்லை, பாஸ்டர்னாலும் சரி, லீடர்ஸ்னாலும் சரி, எல்டர்ஸ்னாலும் சரி, யாருக்குனாலும் வந்துடக்கூடாது. நான் அவங்களுக்காக நான் தேவசபத்தை சொல்றேன், பாஸ்டருக்காக நான் பால் சாய்பாருக்காக ஜெபிக்கிறேன், அவங்கள உயர்த்தி ப்ரமோஷன் கொடுங்க, நான் ஒரு நாள் ஜெபிக்கிறது இல்லை. அவங்கள அப்படி வைங்க, தாழ்மையா உண்மையா தங்களுக்கு என்று மகிமை தேடாமல் வைத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சபையின் தலைவர்களை வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கே மகிமை தருகிற ஊழியக்காரர்கள் எங்கள் சபையிலும் எங்கள் தேசங்களிலும் நீர் எழுப்பும் ஆண்டவரே, உமக்கென்று உண்மையாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எழுப்பும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபியுங்கள். நமக்கென்று வேண்டாம், தேவநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், தேவநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கடைசி நாட்களிலே எத்தனை வருடம் இந்த தேசத்தில் நம்ம இருக்க போறோம்னு தெரியாது, எத்தனை வருடம் இந்த உலகத்திலே நாம் இருக்க போறோம் தெரியாது. ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறது 2013 ஆண்டிலே, ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற 2013 ஆண்டிலே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று ஏதாவது செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சுத்தத்தின்படி தெளிவாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து எல்லாரும் let us all pray. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் உம்முடைய சுத்தத்தின்படி இலக்குகளை நிர்ணயிக்க, எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவ ராஜ்யத்திற்கு விரிவுக்காய், சபையின் விரிவுக்காய் நாங்கள் தெளிவான இலக்கை நிர்மிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. தெளிவான ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, திட்டமிடுதலோடு, ஜெபத்தோடு, காரியத்திலே நாங்கள் கண்ணாய் இருக்கிறவர்களாய், அர்ப்பணிப்பாய் இருக்கிறவர்களாய், மகிமையை எடுத்துக்கொள்ளார்களாய் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. உமக்கென்று நாங்கள் ஏதாவது செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஹalleluya. மரணத்தினை நோக்கி நிதம் பயணம் செல்கிறோம். மறுத்தாலும் வெறுத்தாலும் அந்த பயணம் முடிவதில்லை. தேவன் கிருபையாய் தந்திருக்கிற நாட்களிலே நாம் தேவன் தந்திருக்கிற வாய்ப்புகளை, காலங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்துவோம். ஹalleluya. தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ?
அறியாய் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. மரணத்தினை நோக்கி நிதம் பயணம் செய்கின்றோம். மரணத்தினை நோக்கி நிதம் பயணம் செய்கின்றோம். வெறுத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை. உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ அறியாய். உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. காலங்களும் சருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. அதனால் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. பணம் போனால் வந்திடலாம் காலம் வந்திடுமோ. எஸ், பணம் போனால் வந்திடலாம் காலம் வந்திடுமோ. பொருள் போனால் வந்திடலாம் வாலிபம் வந்திடுமா. உணராய் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ அறியாய். தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. கேட்ட வார்த்தைக்கு முற்றுமாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தவர்களாக தாப்பனே, இந்த 2013 கேட்ட இந்த காரியங்களை இன்றைய செயல்படுத்த எனக்கு ஒத்தாசை திறமையா. ஒரு 6 காரியங்களை சொல்பாந்து கொண்டாரு. இலக்கை நிர்ணயித்து செயல்படுங்கள். கர்த்தருடைய தனிப்பட்ட ஜீவமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப ஜீவமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கட்டும், தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டவர்களாக ஒவ்வொருவருக்கும் புது வருடத்தில் தேவன் வாக்கை கொடுத்தார் அல்லவா, தனிப்பட்ட வாக்கை கொடுத்தார் அல்லவா, அந்த வாக்கை பிடித்தவர்களாக ஐயா இந்த லக்கை நினைக்கத்தக்கதாக கிருபிச்சிங்கப்பா. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தோல்விகள், வெற்றிகளை விட நான் மறந்து விடுகிறேன் தாப்பனே. இந்த புதிய ஆண்டில் எனக்காக நியமிக்கப்பட்ட அந்த லக்கை நான் அடைய எனக்கு கிருபிச்சிங்கப்பா. நிர்ணயம் செய்து விட்டு நாம் நம்முடைய சொந்த வழியில் சென்று விடாத வண்ணம் 2வது பாயிண்ட் குறிப்பிட்டது போல் தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய வழிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தாப்பனே எந்த வழியை திரும்புவது என்று எனக்கு தெரியவில்லை, எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ஒன்று செய்கிறேனப்பா, முற்றுமாக சார்ந்து கொள்கிறேன், அடுத்த அடியெடுத்து வைக்க எனக்கு வழிகாட்டுங்க தாப்பனே. என் மாம்சமும் மனதை விரும்பினபடி நான் சென்று விடாத வண்ணம் தாப்பனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற, உம்முடைய வழியில் செல்ல எனக்கு ஒரு வழிகாட்டும் என்று ஜெபிப்போம். 3வது பாயிண்ட், பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் தாப்பனே நேரான பாதையில் நடத்தி செல்ல நான் மன்றாடுகிறேன் தாப்பனே. இந்த நாளை நான் தத்தம் செய்கிறேன் அப்பா. கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட ஒப்பு கொடுக்கின்ற ஜெபிப்போம், கதறுவோம். சரியான ஒரு திட்டமிட்டு அந்த நாளை நிறைவேற்றத்தக்க தேவ ஒத்தாசை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டு நான் கடந்து செல்வோம். எடுத்துக்கொண்ட லக்கை அடையத்தக்கதல்ல ஒரு குறிக்கோளோடு செயல்பட வேண்டும் என்று கேள்விப்பட்டோம். அநேக நேரத்தில் குறிக்கோள் எடுக்கிறோம்,
திட்டமிடுகிறோம்.